ശബരിമലയിൽ കാണിക്കയിടരുതെന്ന് പറഞ്ഞു വാഹനങ്ങളിൽ കയറി ഭക്തരോട് അഭ്യർത്ഥിക്കുന്ന സംഘികളെ നാം കണ്ടു. പക്ഷേ എന്തു ഫലം? ഭക്തർ അതിനിരട്ടി കാണിക്ക അയ്യപ്പന് നൽകി. നിങ്ങൾ ആ വീഡിയോ കണ്ടില്ലേ? பட்டினருக்கு அவங்களுக்கு கொடுங்க, ஐயம்மனுக்கு பணம் வேண்டாம், ₹1 போடக்கூடாது. நீங்க போனதுன்னா நீங்க பேப்பர்ல உங்க அட்ரஸ் சொல்லிட்டு பின்னாடி சாமியை சொன்ன இப்ப ஒரு 150 வாய்ஸ் 40 வாய்ஸ் 40 அஞ்சில போடுங்க, ஐயப்பனுக்கு போடுங்க, பைசா போடு. அந்த பைசா வாங்கி நம்ம ஹிந்து காலத்தை கண்டிக்கிறோம். கேரளா சர்க்கார் பினராயி விஜயன் சிபிஎம் அவரு நம்ம பைசா ஹிந்து பைசா வாங்கிட்டு நம்ம கருத்து கண்டிக்கிறோம். மொக்கைக்கு போறதுக்கு முஸ்லீமுக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஃப்ரீயா கொடுக்கறது, மொக்கை போறதுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவங்க ஹிந்து நிலத்தில் இருந்து பம்பை வரைக்கும் போறதுக்கு நம்ம ₹40 நீங்க எப்பவுமே வண்டி நிலக்கிற வண்டி போட்டா நீங்க நிலக்கிற வண்டி போட்டா ₹40 தான் பம்பைக்கு போக முடியும். ஏன் வித்தியாசம்? நம்ம மனுஷன் இல்லையா? நம்ம மனுஷன், நம்ம இந்தியாவில் இருக்கிற மனுஷன், இங்க தமிழா இருந்தாலும் மலையாளம் தெலுங்குல மாறா இருந்தாலும் நம்ம இந்தியன் சுவாமி சொன்ன நம்ம இந்தியக்காருக்கு இந்த மாதிரி முஸ்லீமுக்கு வருவது, கிறிஸ்டியனுக்கு வருவது, ஹிந்துக்கு வருவது, ஹிந்துல பைசா வாங்கி நம்ம கருத்தை கண்டிக்கிறேன். அது பினராயி விஜயன் கேரளா சர்க்கார் பின்னாடி செய்யறாரு, சிபிஎம் இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ₹1 உண்டில போடக்கூடாது, அரவணை வாங்கக்கூடாது, அப்பம் வாங்கக்கூடாது. நம்ம போய் சாமியை பார்த்து சாமிக்கு பணம், ஐயப்பனுக்கு பணம் வேண்டாம். இந்த பூமியை உலகத்துல இருக்க ஐயப்பன், இந்த உலகமே ஐயப்பன். அந்த ஐயப்பனுக்கு எதுக்கு பணம்? சரியா? இந்த மாதிரி செஞ்சுட்டுதான் ஐயப்பன் இந்த பம்பை எல்லாம் மழையில பெஞ்சு ஒளி போட்டு இதுக்குள்ள ஒளி போச்சுல. இந்த மாதிரி செஞ்சுட்டுதான் ஐயப்பன் இந்த செஞ்சது. என்னத்து இந்த சர்க்காருக்கு புரியல, மூலையில வரல, இது செஞ்சு மூலையில வரல. அப்ப நீ செய்யறது நீங்க. ഈ വർഷത്തെ നടവരവ് വരുമാനം പുറത്തു വന്നിട്ടുണ്ട്. ശബരിമല മണ്ഡല മകരവിളക്ക് കാലത്ത് നടവരവായി ലഭിച്ചത് 357.47 കോടി. കഴിഞ്ഞ വർഷത്തേക്കാൾ 10 കോടി കൂടുതലാണ്. വീണ്ടും സംഘപരിവാറിന്റെ പണി പാളി. കഷ്ടമായിപ്പോയല്ലേ? ഈ വാർത്ത മുഖ്യധാര മാധ്യമങ്ങൾ നിങ്ങൾ കണ്ടു കാണുകയില്ല.